வடதற்கை அம்மன் சக்தி மற்றும் பாதுகாப்பின் தெய்வமாக கருதப்படுகிறார். இவர் வனங்களில், குறிப்பாக வன்னி மரத்தடியில் தங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. வடதற்கையை வனப்பகுதிகளில் பூஜிப்பது சிறப்பு மகிமை உடையதாக கருதப்படுகிறது. ராகு தோஷம் நீங்கவும், குடும்ப நலன் பெறவும், எதிரிகள் தொந்தரவு நீங்கவும், கல்வி மற்றும் தொழில் வெற்றிக்காகவும், திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் பெறவும் பக்தர்கள் வனதற்கையை வழிபடுகின்றனர். ராகு காலத்தில் துர்க்கையை பூஜிப்பது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. கதிராமங்கலம் வடதற்கை அம்மன் கோவில் நவம்பர் துர்கா ஆலயங்களில் ஒன்றாகும். கடன் தீர செவ்வந்தி பூவால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. குடும்ப ஒற்றுமைக்கு செவ்வரளி பூவால், தம்பதி ஒற்றுமைக்கு மனோரஞ்சிதம் பூவால், உறவுகள் ஒற்றுமைக்கு மறிக்குழுந்து பூவால், தொழில் வெற்றிக்காக செம்பருத்தி பூவால், திருமணம் கூட ரோஜா மற்றும் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது சிறந்ததாக கருதப்படுகிறது. கம்பர் அம்மனை வழிபட்டு பல அருள்களை பெற்றதாக வரலாறு கூறுகிறது. அகத்தியர் வனதற்கையை வழிபட்டு விந்தியன் என்ற அசுரனை சம்ஹரித்ததாகவும் கூறப்படுகிறது. மிருகண்டு முனிவர் தம் மகன் மார்க்கண்டேயனின் ஆயுள் நீடிக்க வனதற்கையை வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது.